சென்னையில பிளாட் தேடுறீங்களா? spaceby.inல சர்ச் பண்ணுங்க. பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள். கான்டாக்ட் 9600096578. அதான் கட்சி தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டிருக்கிற விமர்சனங்களுக்கு உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்க நினைக்கிறீங்களா? இளைஞரணி பொறுப்பேற்ற அன்னைக்கே இதே கேள்வி கேட்டாங்க. எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க? உங்களுக்கு வந்து இது ஃபேமிலி, இது குடும்ப அரசியல் ஆச்சு. ஆமாங்க, இது மிகப்பெரிய பொறுப்பு தான். நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதிமுக வந்து 1500 ரூபாய் கொடுக்குறோம், இலவச கேஸ் சிலிண்டர், இது ரொம்ப பெருசா மையப்படுத்துறாங்க. ஒரு கவர்ச்சிகரமான தேர்தல் போராட்டங்கள் தாண்டி இதையும் பண்றோம். தேர்தல் அறிக்கையில இன்னும் சில மக்கள் நல திட்டங்களை எதிர்பார்க்கறாங்க. இல்ல, எதிர்த்தரப்புல சொல்றேன். அதிமுக எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்க? 1000 ரூபாங்கிறது 1500 ரூபாய் மாத்தி கொடுத்துருக்காரு. இத்தனை 10 வருஷம் ஏன் கொடுக்கல? தலைவர் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. பொங்கலுக்கு கொடுத்தாங்க. போன பொங்கலுக்கு கொடுத்தாங்களா? இல்ல பொங்கலுக்கு முன்னாடி தீபாவளி கொடுத்தாங்களா? அன்புமணி ராமதாஸ் வந்து திமுக வந்துட்டா திரும்ப மன்னராட்சி வந்துடும், மக்களாட்சி போயிடும் சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, இந்த அதிமுக ஆட்சி மேல முதல்ல ஊழல் பட்டியல் தயார் பண்ணி திமுகவுக்கு முன்னாடி போய் ஆளுநரை பார்த்து ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு வந்தது அவர் தான். எங்க அப்பா செலவு பண்ணா நான் நிக்கிறேன்ற மாதிரி வசதியா இது எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேட்பாங்க. நான் கூட கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வேற யாராவது நட்சத்திர வேட்பாளர் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். கடும் நடுவில் வேற சவால்லாம் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா கழகங்கள் இல்லாத தமிழகம் வேணும் அப்படின்றதான் கமலஹாசன் இப்ப திருப்பி கலைஞர் இருக்கும் போது ரொம்ப பிஸியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த சக்கரை நாற்காலியே நானும் தள்ளிட்டு வந்தேன்ல சொன்னாரு. சக்கரை நாற்காலி தேவையில்லைன்னு சொன்னாரு. எதிர்வினை ஆனோன்னு பல்ட்டி அடிச்சது முதலமைச்சர் எடப்பாடி. அதை பற்றி நான் விவாதிக்க தயார், ஒரு துண்டுச்சீட்டு இல்லாமல் ஸ்டாலின் வர தயாரா அப்படின்லாம் கேட்கிறாரு. கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிழார் சொன்ன அந்த புகழ் எடப்பாடி பழனிசாமி வந்து இவர் யாரை பார்த்து முதலமைச்சராரு, எப்படி போய் முதலமைச்சராரு எல்லாருக்குமே தெரியும். அவனும் பாம்பு இல்ல, பள்ளி இல்ல, ஊர்ந்து போறதுக்கு அந்த போட்டோ தானே அப்படின்னு சீலாமாவோட காலை பிடிச்சதான் முதலமைச்சர் ஆனாரு. கடைசியா அந்த அம்மா காலையும் கவுத்து விட்டாரு. அதிமுக அமைச்சர்களே அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. மாஃபா பாண்டியராஜன் போன்றவங்க. பாஜகவும் அதிமுகவும் நீங்க எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? எந்த சில பிரிச்சு பாக்குறீங்க? திரு கே டி ராஜேந்திரன் பாஜக கிட்டத்தட்ட ஒரு சங்கியாவே மாறிட்டாரு, RSS காரவே மாறிட்டாரு. இனிமே திருப்பி ஏதாவது கேள்வி கேட்டணும் அடிச்சிருவேன்னு எல்லாருமே மிரட்டுறாரு. ஆளாத்தி எடுத்தே ஆகணும் முடிவு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடியான நேர்காணல் வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது நினைக்கிறேன். இப்போ சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக கிளம்புறேங்கிறீங்க. உங்கள் தந்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீது அதிகம் விமர்சிப்பவர்கள் கூட, வாரிசு அப்படின்னு விமர்சிப்பவர்கள் கூட, இல்லை அவருக்கான தகுதி இருக்குது, அவர் அடிப்படை தொண்டராக அண்ணா காலகட்டத்திலிருந்து அடிப்படை தொண்டராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து மிசா காலகட்டத்தில் சிறையில் இருந்த அனுபவங்கள், அதுக்கு பிறகு சென்னை மேயர் அப்படின்னு படிப்படியாக உயர்ந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இளைஞரின் செயலாளர், அப்புறம் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அப்படின்னும் போது இப்போ எதிர்கட்சிக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுது இல்லையா? அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? தலைவருடைய உழைப்பு, அவர் 14 வயசுலேருந்து இளைஞர் மன்றத்தை ஆரம்பித்து படிப்படியாக ரொம்ப உழைச்சி, அவருடைய கால் தடமே தமிழ்நாட்டில் படாத இடம் கிடையாது, அவர் கொடியேற்றாத தெரு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் உழைத்து வந்தார். நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது, கல்லூரி படிக்கும்போது தேர்தல் வேலை பார்த்துருக்கேன், பிரச்சாரத்துக்கெலாம் போயிருக்கேன். கலைஞரோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரெயினில் அவரோட பேர குழந்தைங்கள்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி தலைவரோட பிரச்சாரங்கள். தலைவர் வந்து கலைஞர் வந்து எங்கெல்லாம் சென்னை பேசினாலும் அந்த மீட்டிங்கில் போய் முதல்ல உட்கார மாட்டோம், 3-4 ரூபா பின்னாடி தள்ளி உட்காருவோம். அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது, இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாது, இந்த மாதிரி விளம்பரங்கள் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அதன் பிறகு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்பா அது 1000 விளக்கு வேட்பாளராக இருக்கும்போது ஒரு வீடாக போய் ஓட்டு கேட்டிருக்கேன். ஒட்டுமொத்த தொகுதி முழுக்க. மேயர் தேர்தலப்போ ஒட்டுமொத்த தொகுதி போய் வாக்கு கேட்டிருக்கேன். அதன் பிறகு சினிமா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விலகி இருந்தேன், அரசியல் சினிமா கலக்கக்கூடாதுன்னு விலகி இருந்தது உண்மை. அதன் பிறகு தலைவர் கூப்பிட்டு நான் அந்த கிராம சபை கூட்டத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க. அது ஒரு 7-8 கூட்டங்களுக்கு போனேன். அப்புறம் பாராளுமன்ற தேர்தலும் போது நான் வந்து நீ போகணும், எல்லா இடத்துலையும் உன்னோட போய் பேசு, போய் மக்களை போய் சந்தி அப்படின்னாங்க. கிராம சபை போகும்போது ஒரு தனியாக ஒரு தைரியம் வந்துச்சு, மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம்.
பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க போனேன். 30 நாளில் 36 37 தொகுதி நான் போய் பிரச்சாரம் பண்ணேன். ஒரு தொகுதியிலையும் 3 4 பிரச்சாரம் பண்ணேன். மக்கள் அப்போ வந்து நல்லா வரவேற்றாங்க. சினிமா நடிகர்னு ஒரு சின்ன ஒரு 10% முகம் தெரிஞ்ச பரிச்சயமான முகம் பண்ணுறது. இன்னொன்று அவங்க என்னை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து தலைவர் கலைஞருடைய பேரன். நிறைய பேருக்கு என் பேர் கூட தெரியாது. நீ கலைஞர் பேரனா வா வா அப்படி தான் என்னை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், எனக்கு கை கொடுக்கறதாகட்டும், கலைஞர் பேரன் தான் அந்த ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு இளைஞரணி செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு நான் அதை வந்து கேட்கவும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு தலைவர் இடத்துல எல்லா மாவட்ட செயலாளரும் ஒரு விதமான அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது நிறைய புது இளைஞர்கள் நாங்கள் பார்க்குறோம். கூட்டத்துக்கு வர்ற இளைஞர்கள், இந்த பேரணியில் இந்த கூட்டங்களுக்கு வர இளைஞர்கள் உள்ளே வரணுன்னா நான் வரணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாங்க. தலைவரை கூட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். கொஞ்சம் தள்ளி கூட போகலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. நானே ஒரு 3-4 மாதம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதன் பிறகு பொதுச் செயலாளர் அப்போ இருந்த பொதுச் செயலாளர் திரு பேராசிரியர் தாத்தா அவர்கள் தலைவரை கூப்பிட்டு, அதே மாதிரி துரைமுருகன் மாமா, இவங்க அப்புறம் டிஆர் பால் மாமா, இவங்கெல்லாம் வந்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அப்பவும் வாரிசு அரசியல் தான் சொன்னாங்க. நான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ளாகும். நான் இதுக்கு என்ன பதில் சொன்னாலும் அது வந்து நான் வந்து அதை நியாயப்படுத்த முடியாது. என்னோடய செயல் மூலமாக மட்டும்தான் நான் இதை வந்து ஓரளவுக்கு உங்களுடைய விமர்சனத்தை நான் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லி தான் தமிழ்நாடு முழுக்க நான் கிளம்புனேன். தலைவர் வந்து எனக்கு டார்கெட் கொடுத்தாங்க. 30 லட்சம் புது இளைஞர்களை சேர்த்துக்காட்டு அப்படின்னாங்க. தமிழ்நாடு முழுக்க டூர் கிளம்புனேன். இளைஞரணி சார்பாக புது இளைஞர்களை கொண்டு சேர்த்தோம். 22 லட்சம் புது இளைஞர்களை புது கார்டு அடித்து இளைஞர்களை சேர்த்தோம். இளைஞர்களில் புது பொறுப்புகள் ஒரு முன்னாடி வந்து மாவட்ட அளவில் இருந்துச்சு, செயலாளர் துணை செயலாளர்னு. அதை வந்து ஒன்றிய அளவு கீழே கொண்டு போய் அதே மாதிரி சிட்டியில் வந்து வட்ட அளவில் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்னு போட்டு திமுகவில் வந்து பேரண்ட் பாடிக்கு இருக்குது, மற்ற எந்த அறிக்கும் கிடையாது. ஆனால் இளைஞர் தலைவர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நானாக பண்ணலை. இது ரொம்ப தேவைப்படுது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன ரெக்கக்னிஷன், அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் தான் கொடுக்குறோம். அதை கொண்டு வந்தேன். இந்த கொரோனா காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வேட்புமனுவில் வந்து 22 கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த 22 கேஸுமே இந்த கொரோனா காலத்தில் போடப்பட்ட கேஸ் தான். வேறு எதுவும் சொத்து சிஏ என்ஆர்சி சட்டம் கீழ்ச்சி போட்டது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து சாத்தான்குளம் போயிட்டு வந்தது. நிறைய போராட்டங்களுக்கு அனுமதி இல்லாமல் பண்ணது. 4 மாணவர்கள் இறந்தாங்கல்ல இந்த வருஷம் இந்த நீட் தேர்வு. அதுக்கு எல்லார் வீட்டுக்கும் நான் தான் போனேன், அனுமதி இல்லாமல் போனது அது. அப்போ பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும், நவம்பர் மாதம் நான் தான் ஆரம்பித்தேன். டெய்லி ஒரு ஊரில் என்னை கைது பண்ணாங்க. அந்த கேஸ் எல்லாமே அதில் இருக்குது. எதுவும் ஊழல் கட்டுறச்சாட்டோ இல்லை வந்து அடிதடியோ அந்த மாதிரி எதுவும் தப்பான கேஸ்லாம் கிடையாது. எல்லாமே கழகத்துக்காக, தலைவர் சொன்னதுக்காக, நம்முடைய கொள்கைகளுக்காக போட்டப்பட்ட கேஸுகள் தான். இந்த 2 வருஷமாக கொரோனா காலத்தில் அதிகமாக தலைவர் ஒன்றிணைப்பு அறிவித்தாங்க. ஆனால் நான் அதுக்கு 10 நாள் முன்னாடியே வந்து இளைஞரணி சார்பாக நான் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட அமைப்பாளர் கொடுத்து, லாக்டவுனுங்கிறது கேள்விப்பட்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டாங்க. அந்த இன்னும் அனுப்புகிறோம், அடுத்த என்ன 3 மாதம் விட்டு எல்லாம் பெறக்கூடாதுன்னா என்ன நடக்க போகுது, எல்லாமே அடைச்சிருக்க போகுது, சாப்பாடு தண்ணி என்ன பண்ண போகிறோன்ட்டு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்தது. அப்போ நான் என்னோடய சோஷியல் மீடியாவில் போய் இளைஞரணி சார்பாக நம்பர் கொடுத்து ஒரு இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நிர்வாகிகள்லாம் அவங்களால என்னென்ன அளவுக்கு முடியுமோ நான் இங்கே சென்னையிலேருந்து அன்பகத்துலேருந்து சில உதவிகள் பண்ணி கொடுத்தேன். அவங்கவுங்க லெவலுக்கு அவங்க மாவட்டத்தில் எவ்வளோ பண்ண முடியுமோ அது வந்து சிறப்பாக பண்ணாங்க. இது எல்லா பெருமையும் அவங்களுக்கு தான் சேரும். 30 லட்சத்தில் 22 லட்சம் நாங்கள் அடைஞ்சிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு, உட்கட்சி தேர்தல்லாம் வந்துருச்சு. தலைவர் வந்து இப்போ 30 லட்சம் கிடையாது, நீ 50 லட்சம் சேருன்னு சொல்லியிருக்காரு. அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கட்சிக்குள்ள கட்சி பணிகள் அதை பற்றி சொல்கிறீங்க. நான் அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்றது உங்களுடைய பேச்சிலேருந்து தெரியுது. இல்லை, அது நானே சொல்லிக்கூடாது, அது மக்கள் பார்க்கும்போது அதான் கட்சி தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டிருக்கிற விமர்சனங்களுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்க நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் திருப்பி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் என்னோட பணிகள் மூலமாக தான் அவங்க நான் சரி பரவாயில்ல, இந்த பையன் வந்து உண்மையாக உழைக்கிறாப்புல, இந்த பையன் கொடுத்த வேலையை செய்கிறாப்புல, அட்லீஸ்ட் செய்யாத முயற்சிக்கிறாப்புல அப்படின்னு மற்றவங்க சொல்லி தான் வரணுமே தவிர நானாகவே போய் பாருங்கள் நான் இது பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன் நான் சொல்ல முடியாது. எனக்கு நான் இளைஞரணி பொறுப்பு ஏற்ற அன்றைக்கே இதே கேள்வி கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இது ஃபேமிலி இது குடும்ப அரசியலாச்சு அப்படின்னா, ஆமாங்க இது மிகப்பெரிய பொறுப்பு தான், இது தலைவர் இருந்த பொறுப்பு. வெள்ளக்கோயில் சாமிநாதன் சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் தலைவர் வந்து எம்எல்ஏ தலைவர் அவர்கள் பொதுச்செயலாளர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நான் உழைக்கணும். அதுக்கு நான் என்ன நான் உழைச்சி தான் நான்
உங்களுடைய விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல முடியும். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அரியலூர் அனிதா தற்கொலை தொடங்கி எல்லா மாணவர்கள் பலியான போதும் நீங்கள் வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்கீங்க. அதே மாதிரி சிஏஏ, என்ஆர்சி அந்த திட்டங்களுக்கு எதிரான திமுக நடத்திய போராட்டங்கள், சுற்றுச்சூழல் அந்த சட்ட வரைவில் மாற்றம், விவசாய மசோதா, எல்லா விதமான போராட்டங்களையும் அறிக்கைகளையும் திமுக பண்ணியிருக்கு. ஆனால் தேர்தல் சமயத்தில் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதிமுக வந்து 1500 ரூபாய் கொடுக்குறோம், இலவச கேஸ் சிலிண்டர், இது ரொம்ப பெருசாக மையப்படுத்துகிறாங்க. ஒரு கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை நம்பி தானே தேர்தல் இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல. போராட்டங்கள் தாண்டி இதையும் பண்ணுறோம். சிஏஎன்ஆர்சி சட்டத்தை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம்னு தேர்தல் அறிக்கையில் இருக்குது. நீட் தேர்வை வந்து ரத்து செய்யறதுக்காக சட்டம் கொண்டு வரப்படுங்கிறதும் தேர்தல் அறிக்கையில் இருக்குது. விவசாய சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கணும், அதுக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கையில் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் இன்னும் சில மக்கள் நல திட்டங்களை எதிர்பார்க்குறாங்க. அது எதிர்த்தரப்பில் சொல்கிறேன். அதிமுக எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்க, நான் இப்போ போறேன்ல எல்லா இடத்தையும் கேட்குறேன், அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எங்க தண்ணியே கொடுக்கல, குடிக்க தண்ணி கொடுக்கல, அவங்க வாஷிங் மிஷின் கொடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தான் கேட்குறாங்க. நாங்கள் வந்து தலைவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, உரிமை தொகை 1000 ரூபாய் ஒரு வீட்டுக்கும் ஒரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொன்னது உடனே அவர் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து 1000 ரூபாங்கிறது 1500 ரூபா மாற்றி கொடுத்துருக்கிறாரு. இத்தனை 10 வருஷம் ஏன் கொடுக்கல? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல, இப்போ சரி ஒரு கொரோனா கொடுத்துருக்கலாமே. தலைவர் பொங்கலுக்கு கொடுத்தாங்க, போன பொங்கலுக்கு கொடுத்தாங்களா, இல்லை பொங்கலுக்கு முன்னாடி தீபாவளி கொடுத்தாங்களா? தீபாவளி எப்போ கொரோனா இன்னும் உச்சத்தில் இருந்துச்சு, அப்போ கொடுக்கலையே. மக்கள் பயங்கர தெளிவாக இருக்காங்க. நான் கேட்குறேன், ஆமாம் தலைவர் தான் 5 வருஷமா 5000 ரூபா கொடுக்க சொல்லி ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, கொடுத்தாங்களான்னு. இல்லை அப்படின்ட்டாங்க. என்னம்மா கொடுத்தாங்க? 1000 ரூபா கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்தாங்களேம்மா, 2000 ரூபா 2500 ரூபா கொடுத்தாங்க. எதுக்குமா கொடுத்தாங்க? பொங்கல் பண்டிகை இது கொடுத்தாங்க. சரிம்மா, போன பொங்கல் கொடுத்தாங்களாம்மா? இல்லை. போன தீபாவளி கொடுத்தாங்களாம்மா? இல்லை. அப்போ ஏம்மா கொடுத்தாங்க? எங்கள் ஓட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் பயங்கர தெளிவாக இருக்காங்க அந்த விஷயத்தில். தலைவர் இப்போ சொல்லியிருக்கிறாங்க, கொரோனா நிவாரண தொகையாக ஆட்சி மாற்றம் வந்தவுடன் ஒரு குடும்பத்திற்கும் கொரோனாக்காக மட்டும் 4000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு தெரியும் எந்த தேர்தல் அறிக்கை நடக்கும், யார் செய்வா. 10 வருஷமா செய்யாத அதிமுக இப்போ திடீர்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சிஏஎன்ஆர்சி சட்டத்தை எடுத்துக்கோங்களேன். முதல்ல போராட்டம் பண்ணது திமுக தலைவர் அவர்கள் தான். டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணோம். சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தணும். எல்லா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அனைத்து கட்சி தலைவர்களும். நான் முதல்ல கைதானது அதுக்கு தான், இளைஞரணி செயலராகி. அப்போது சட்டசபையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் தெளிவாக பேசினது பதிவில் இருக்கு. இதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. திமுக காரங்க பயமுத்துறாங்க, யாராவது ஒருத்தவங்க பாதிப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு தேர்தல் அறிக்கை என்ன இருக்கு, சிஏஎன்ஆர்சி சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோன்னு இருக்கு. அப்புறம் இதுலயே மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? சிறுபான்மையினர் அவ்வளோ ஏமாறிங்களா? அப்போ இந்த தேர்தல் களம் வந்து இருபெரும் தலைவர்கள் இல்லை, மக்கள் செல்வாக்குடைய தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல். அது கலைஞராக இருக்கலாம், இல்லை செல்வி ஜெயலலிதா இருக்கலாம், 2 பேருமே இல்லை. இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதில் உங்களுடைய பார்வை என்ன? கலைஞர் இல்லை அப்படின்றது. பாராளுமன்ற தேர்தல் போது கலைஞர் இல்லை அப்படின்ற பிரிஞ்சுட்டாரு. இருந்தாலும் அந்த வெற்றி வந்து அவருக்கு தான் நாங்கள் வந்து முழு அவருக்கு தான் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த முறையும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று தலைவர் சொல்லியிருக்காங்க, 234 தொகுதியும் வெற்றி வேட்பாளர்கள் தான். ஆனால் எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னா, எப்படி உழைக்கணும்னா, அந்த 234 தொகுதியிலையும் கலைஞர் தான் வேட்பாளர்னு அந்த எண்ணத்தோடு வேலை செய்யுங்கன்னு தலைவர் இங்கே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த தலைவர் இல்லாத இடத்த இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக, உதாரணத்துக்கு சொன்னோன்னா இந்த அலையன்ஸு கூட்டணி எல்லாரும் நினச்சாங்க கூட்டணி முடிச்சுட்டு போயிடுவாங்க, இந்த கூட்டணி தொடராதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒரு சலசலப்பு கூட இல்லாமல். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வெளியே வந்துட்டாங்க, நம்ம அறிவாலயத்துக்காக வந்துட்டாங்க. எது ஜெயிக்க போகிற கூட்டணி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆதரவும் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற அதே கூட்டணி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிட்டு இருந்தேன், சென்ற தேர்தலை விட திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான தொகுதியில் நிற்கும். கிட்டத்தட்ட 187 இடத்துல உதயசூரியன் நினைக்குது. சொன்னதை செஞ்சு காட்டிட்டார்ல. அதனால் எங்கள் தலைவர் கலைஞரை வந்து அவருடைய இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய இடத்தை எங்களுடைய தலைவர் சிறப்பாக கலைஞர் இருந்து அப்படி செஞ்சிருப்பாரோ அனைத்து கூட்டணி கட்சியையும் அரவணைச்சு சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. கலைஞர் ஒரு 3 முறை திரும்ப வென்ற தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. உங்களை எதிர்த்து பாமக வேட்பாளர் நிற்கிறாரு. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து திமுக வந்துட்டா திரும்ப மன்னராட்சி வந்துடும், மக்களாட்சி போயிடும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான பதில் என்ன உங்களுக்கு? அவர் என்னென்ன பேச்சு பேசினாருன்னு நான் பேசலாமா? அவர்
சும்மா பேசிட்டு போகிறதானுங்க. அவர் தேர்தல் மாற்றி பேசுவாங்க. பொட்டி மாறினா நான் வாய் மாறினேன் அவருக்கு. ஃபோனை ஒன்றும் இல்லைங்க, இந்த அதிமுக ஆட்சி மேலே முதல்ல ஊழல் பட்டியல் தயார் பண்ணி திமுகவுக்கு முன்னாடி போய் ஆளுநரை பார்த்து ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு வந்தது அவர் தான். அதுக்கப்புறம் நடந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ தேர்தல் கூட்டணியே பாருங்களேன், அதிமுக ஆஃபீஸ்க்கோ இல்லை பாமக ஆஃபீஸுக்கோ யாரும் போக மாட்டாங்க. இப்போ திமுகவில் கூட்டணி நடக்குதுன்னா மற்ற கட்சி தலைவர்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. கட்சி ஆஃபீஸ் அதுதான் இருக்குது, அங்கே நின்று உட்காந்து பேசுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இந்த டிஸ்கஷன் மாதிரி நடத்துவாங்க. அது ஒரு பொருந்தா கூட்டணி தாங்க. வெறும் வந்து ஏங்க ஐயா பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசாத பேச்சா இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி திரு அன்புமணி ராமதாஸ் என்னென்ன பேசினாரு அசிங்கமாக அவங்கள பற்றி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் போது சொன்னார். நான் கடும் பிரச்சாரம் பண்ணேன் தருமபுரியில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்து செந்தில் தமிழ்நாட்டில் எங்கே ஜெயிக்கிறோமோ இல்லையா தருமபுரி செந்தில் ஜெயிச்சே ஆகணும்னு எங்கள் ஒரு எல்லாருமே உழைச்சோம். அதுக்காக தலைவர் மெனக்கிட்டாங்க. அது வெற்றியும் இப்போ கொடுத்தாங்க மக்கள். ஒரு மக்களை போய் பார்த்து பேசிட்டோம். இல்லை, அதன் காரணமாகத்தான் இப்போ சேப்பாக்கம்ல திமுக வெர்சஸ் பாமகன்னு வந்திருக்கா இருக்கலாமோ? சேப்பாக்கம் வந்து நான் ஒரு 3 மாசமாவே கொரோனா காலத்தில் சென்னை முழுக்கவே நலத்திட்ட உதவி நிறைய கலந்துக்கிட்டாங்க. சேப்பாக்கம் வந்து என் மனசில் இருந்தது வந்து முதல் அங்கே நிற்கலான் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து கலைஞர் 3 வாட்டி நின்ற தொகுதி. நான் வந்து ஒரு 2 தேர்தலுக்கு போய் தெருவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். கலைஞர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது எங்கள் குடும்பத்தை எல்லாருமே போவாங்க. தமிழ் சித்தப்பா போவாங்க. தாத்தாவில் எல்லா தொகுதிக்கும் போக முடியாதுல்ல. தாத்தா செல்வியத்தை இருக்காங்க, அவங்க வீடாக போவாங்க. எங்கள் அம்மா வந்து குளத்தூரில் அப்போ 1000 விளக்கில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா குளத்தூரில் போயிட்டுருக்காங்க. அது மாதிரி நான் தயாநிதி அழகிரி, அருள்நிதி, நாங்கள்லாம் இப்போ சின்ன பசங்க, காலேஜ் பசங்க. அப்போ நாங்கள் எல்லாம் வீடாக போவோம், எல்லாம் பிரிச்சுப்போம். நீங்கள் இந்த தெரு காலையில் நான் பார்த்துக்கிறேன், அடுத்த தெரு இன்னைக்கு சாயங்காலம், அது மாதிரி நிறைய பிரச்சாரம் பண்ணுவோம். இன்னொன்று கொஞ்சம் சின்ன தொகுதி, ஒரு 6 நாள் இருந்தால் தொகுதி முழுக்க கவர் பண்ணிடலாம், வீடாகவே போயிடலாம். அதனால் எனக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணுங்கிறதும் என்னோடய ஆசை. தலைவரும் அதை விரும்பினாங்க, எல்லா கட்சி மூத்த தலைவரும் அதை விரும்பினாங்க. அதனால் நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை தேர்ந்தெடுத்தேன். அதன் பிறகு விருப்ப மனு கொடுத்தேன். அப்போ வந்து தேர்தல் வந்து உங்களுக்கு ஏப்ரலில் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏப்ரல் எண்டில் தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த தேர்தல் அறிவிப்பு வந்து உடனே 6ஆம் தேதின்னு டைமே இல்லை. அப்போ தலைவர்கிட்ட போய் நான் சொன்னேன், எனக்கு நான் நிற்கணுங்கிறது அவசியம் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும், அதுக்கு தமிழ்நாடு முழுக்க நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் கேட்டேங்கிறதுக்காக நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, முழுக்க உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் கூட இதுதான் நடந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க, புக் ஃபேர் மேடையில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா செலவு பண்ணால் நான் நிற்கிறேன்ற மாதிரி. இல்லை வசதியாக இது எல்லா ஏற்பாட்டையும் கேட்பாங்க, எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. இங்கே 2-3 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ணன் நம்ம துணைப்பொருள் செயலர் அண்ணன் ஆராசா வந்து தம்பி எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்டார். நான் சொன்னேன், என் அப்பா எவ்வளோ கொடுக்குறாரோ செலவு பண்ணுறேன் அப்படின்னேன். அதுக்கு பொருளாளர் பண்ணேன், அதான் முடியாது, நீ போய் தொகுதி வேலை போய் பாரு அப்படின்னாரு. பொதுச் செயலாளர் மாமா மாமா வந்து நீ என்னப்பா இன்டர்வியூவில் வந்திருக்கேன், போப்பா போய் தொகுதி வேலை போய் பார்ப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தலைவர் சொன்னால் நான் போகிறேன். தலைவர் இருந்தப்போ என்ன சொன்னாங்க, நீ முதல்ல 234 தொகுதியும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறது. நான் சொன்னேன், பண்ணுறேன். நீங்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எனக்கு பதிலாக யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதன் பிறகு அங்கே இருக்கிற நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அத்தனை பேரும் போய் தலைவர்கிட்ட போய் பார்த்து பேசி, இல்லை நான் தான் தம்பி தான் நிற்கணும், 4-5 மாதமாக நாங்கள் அது ஒரு பண்ணிட்டோம். நான் கூட கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வேறு யாராவது நட்சத்திர வேட்பாளர் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். நடுவில் வேறு அவங்க சவால்லாம் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது அப்புறம் அவங்களும் இல்லை. சரிப்பா இப்போ அங்கே இருக்கக்கூடிய இப்போ வேட்பாளர் வந்து ஏற்கனவே நின்று கிட்டத்தட்ட ஒரு 4000 வாக்கு வாங்கியிருக்காரு. அவரும் பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு 14 வட்டத்தில் 9 வட்டம் கிட்டத்தட்ட டோர் பிரச்சாரம் முடிச்சிட்டேன். வீக் டேஸ் ஃபுல்லாக தமிழ்நாடு, வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் சேப்பாக்கம். கண்டிப்பாக நான் மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், வெற்றி பெற வச்சிங்கன்னா தலைவர் முதலமைச்சர் ஆனோன்னு கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக முதல் முறை தான், எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் அனுபவம் கிடையாது, முதல் முறை போட்டி போடுறேன். அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக கண்டிப்பாக மாற்றி காட்டுவேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருக்குறேன். மக்கள் அதை ஏற்றுப்பாங்க நான் நம்புகிறேன். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பெரிய எண்ணிக்கையில் சட்டமன்றத்தில் செயல்பட்டாங்க. அப்படி இருந்த போதும் ஆளுங்கட்சி வந்து மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்குது அப்படின்ற விமர்சனத்தை திமுகவே வச்சுருக்கு. திமுக சட்டமன்றத்தில் எதிர்த்து பேச முடிஞ்சுது, கேள்வி கேட்க முடிஞ்சுது, சில சட்டங்களை கொண்டு வர முடிஞ்சுதுன்னா அது ரொம்ப ரேர் தானே.
போராட்டமாக தான் திமுக பண்ணிக்கிறாங்க. அப்போ திமுக வென்றாலும் கூட இந்த தேர்தலில் மத்தியில் பாஜக ஆட்சி தான் இருக்க போகுது, பல மாநிலங்களை பாஜக தன் பிடிக்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்ற விமர்சனம் இருக்கும்போது திமுக அதை எப்படி சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பவுமே அந்த சுயமரியாதைக்கு அந்த ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து சும்மா இருக்க மாட்டோம். தந்தை பெரியார் ஊட்டி வளர்த்தமன், எங்கள் அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, கலைஞர் கற்றுக் கொடுத்து சொல்லிட்டு போனதெல்லாம் எங்களுடைய கொள்கையிலே இருக்குது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு. ஆனால் இங்கே இருக்கிற பாஜக எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் கொஞ்சமாக பிடிங்கிட்டாங்க. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது கொஞ்சமாவது விட்டு கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு நீட்டை வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா விடவே இல்லை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு தேவையில்லை, நுழைவுத் தேர்வு தேவையில்லைனாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த உரிமையும் விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் மருத்துவம் மட்டும் கிடையாது, அனைத்து உயர்கல்விக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தலைவர் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சட்டசபையில் நம்ம பேச தான் முடியும். தலைவர் வந்து தேர்தல் அறிக்கையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒன்று இப்போ கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா, சட்டசபையில் நடக்கிற நிகழ்வுகள் அனைத்து செய்தி தொலைக்காட்சிகள்லையும் நேரலையாக ஒளிபரப்பப்படும். நம்ம இதை முன்னால் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அதிமுக என்ன தெரியுமா சொன்னாங்க, நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லட்சணத்தில் தான் அங்கே சட்டசபை நடக்குது. நம்ம ஆளுங்க யாரும் பேசப்படுறதில்ல. உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, அன்பண்ணன், மறைந்த அண்ணன் அன்பழகன் அவர்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் கொரோனாவில் களப்பணியில் இறந்துட்டார். கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அவர் ஒரு வாட்டி அசம்பிளியில் எந்திரிச்சு நின்னாலே அவர் தூக்கி கொண்டு போய் வெளில போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பத்திரிகையில் வர்றது, நியூஸில் வருது வெளிநடப்பு. நாங்கள் அப்படி தான் அங்கே எதிர்ப்பு காட்ட முடியும். வெளிநடப்புனா எழுந்து எல்லாம் வீட்டுக்கு போகிறதில்ல, வெளில போய் ஒரு கோஷம் போட்டு திருப்பி உள்ளே போய் உட்காந்துருவாங்க. இதுதான் அங்கே நடக்கிறது. நமக்கு அந்த மெஜாரிட்டி வரும்போது, வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக இப்போ ஒன்றும் இல்லைங்க, 2 சட்டம் போட்டு அமிச்சிங்க நீட் தேர்வு, அது சொன்னீங்களா திருப்பி அமிச்சதை? அதவே சொல்லலையே. பாஜக தானே சொல்லிச்சு. என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பொய் சொல்லி இது இங்கே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்று அதை டெல்லிக்கு அமிச்சு அது 2 முறை திரும்பி வந்ததையே இவங்க மறைச்சிட்டாங்க. அது பாஜக சொல்லி தான் நமக்கே தெரியும். அதனால் அந்த ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சி பாஜகவுடைய, மோடியுடைய அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு அடிமை ஆட்சி. அதுதான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதிமுகவுடைய கட்சி தலைவர், எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த அம்மா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த 80 நாளும் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா கூட வேலை செய்யலட்டாங்க. இது ஒண்ணு போதுமாமா அந்த அம்மா சாவல மறுமறுக்குன்னு இப்ப அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, பொதுக்கூட்டத்தில் பேசுறாருமா அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், என்ன மன்னிச்சிருங்க, நாங்க எல்லாம் போய் சொன்னோம், எங்களை சொல்ல சொன்னாங்க. அந்த 80 நாளும் நாங்கள் மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களை ஒரு வாட்டி கூட பார்க்கலன்னு இப்ப சொல்றாரு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் நடத்தணும்னா 6ஆம் தேதி இன்னும் 16 நாள் தான் இருக்கு. இன்னும் இருக்கிறதே 16 நாள் தான். இன்னும் ஒரு அமாவாசை, டெல்லியில ஒரு அமாவாசை இருக்கு. யாரு? அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு அமாவாசை இருக்கு. இந்த 2 அமாவாசையும் உங்களுடைய இந்த 2 அமாவாசைக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னா 6ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் தளபதி அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? மக்கள் விரோத சட்டங்கள் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் சொல்றத வந்து முதலமைச்சர் எடப்பாடி இது கொண்டு வந்ததே திமுக ஆட்சியில் தான் அப்படின்னு எல்லா மேடைகளையும் சொல்கிறாரு. அதை பற்றி நான் விவாதிக்க தயார், ஒரு துண்டுச்சீட்டு இல்லாமல் ஸ்டாலின் வர தயாரா அப்படின்லாம் கேட்குறாரு. கம்பராமாயணத்தை எழுதுறாரு கேட்கலாமா? கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிழார் சொன்ன அந்த புகழ் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து மக்கள் விரோத திட்டங்கள் தான் திமுக தரப்பில் கொண்டு வரல. சரி, இப்போ திமுக கொண்டு வந்தாலும் இருக்கட்டுமே, அது இப்போ நீங்கள் நீக்குங்களேன். இன்னொன்று, அவர் வந்து எங்கள் தலைவரை வந்து விவாதத்துக்கு கூப்பிட்றதுலாம் வந்து அபத்தம். இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருந்தாரா அவங்க அமைச்சரவையில்? ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு 5-6 பேர் தான் அவர் பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. அது 5 பேர் லிஸ்ட்ல இவர் இல்லை. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அந்த அம்மா எப்போ உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஜெயிலுக்கு போனாலும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க.
இந்த அம்மா இவர் யாரை பார்த்து முதலமைச்சராரு, எப்படி போய் முதலமைச்சராரு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு படத்தை காட்டுறீங்க பிரச்சாரத்துல, அது எப்படி கலாய்க்கிறதான நோக்கமா என்ன? அது கலாய்க்கிறது இல்லைங்க, அது மக்கள் கிட்ட ஞாபகப்படுத்துறது தானே. இவர் சொல்றாருல, நான் படிப்படியா வளர்ந்து உழைச்சி முதலமைச்சரானு சொல்றாருல, இவர் எப்படி முதலமைச்சரானாரு? நான் ஒன்னும் பாம்பு இல்ல, பள்ளி இல்ல, ஊர்ந்து போறதுக்கு அந்த போட்டோ தானே அப்படின்றாரு. அந்த போட்டோ பாத்தீங்கல்ல, வீடியோவே இருக்கு, அதுல பாம்பு தான் போவாரு. அவர் பாம்பா பள்ளியாங்கிறதுலாம் இப்ப பிரச்சனை கிடையாதுங்க. இவரு சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சதான் முதலமைச்சர் ஆனாரு. கடைசியா அந்த அம்மா காலையும் கவுத்து விட்டாரு. நான் சொல்லலைங்க, சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஆமா இவங்க எல்லாரையும் கூவத்தூர் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துதான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க, நாங்க முதல்ல அமைச்சர்களா இருக்கோம்னு. யாரு? நான் சொல்ல, அமைச்சரே சொல்லிட்டாரு. ஓப்பனா இப்ப எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. மாறி திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாரு, விசாரணை கமிஷன் அமைக்கணும், அவர் தான் சொன்னாரு. அம்மா சாவல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கட்சி 2 பேர் பிரிஞ்சாங்க. பிரியும் போது இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அப்படி கமிஷன் அமைச்சோம்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதல்ல கூப்பிடணும் விசாரணைக்குன்னு சொன்னாங்க. திரு ஓபிஎஸ் பதிலும் சொன்னாரு, கூப்பிடுங்க, நான் தானே விசாரணை கமிஷன் அமைக்க சொன்னேன், என்ன கூப்பிடுங்க பாப்போம் அப்படின்னாரு. விசாரணை கமிஷன் அமைச்சு 3 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 முறையோ 10 முறையோ சம்மன் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஏன் ஒரு வாட்டி கூட அவர் போல? அதான் எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. அந்த அம்மா வந்து எப்போ நினைவெழுந்தாங்க, திடீர்னு வந்து கையெழுத்துக்கு பதிலாக ஒரு இடத்துல கைரேகை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா இறந்த தேதி, இறந்த நேரம் எதுவுமே வந்து அவங்களுக்கு என்ன மருத்துவம் பார்க்கப்பட்டது இல்ல. இப்ப அதிமுகல இருக்கவங்க கூட இப்ப திமுகவுக்கு என்ன அதுல அக்கறை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? நீங்க முதலமைச்சருங்க, ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள் விடுங்க, முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லல. 80 நாளா யாருமே பார்க்க விடல. தீபகை பார்க்க விட்டீங்களா? அந்த அம்மாவோட ரிலேட்டிவ் தீபா, அவங்கள பார்க்க விட்டீங்களா? எல்லாமே லைவ்ல வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசல் எல்லாரும் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரா, ஒரு சிசிடிவி கேமரா கூட அந்த 80 நாளா வேலை செய்யலன்றாங்க. சிசிடிவி கேமரா எதுக்கு வைக்கிறாங்க? ஒரு பாதுகாப்புக்கு தானே. உள்ள யாருக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது? தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை. சரி, உங்களுக்கு தான் அக்கறை இல்லை, உங்க தலைவர் எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் அக்கறை இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல, அவங்க மக்கள் பிரதிநிதி தானே. அதிமுக தலைவர் தான், எதிர்கட்சி தலைவர் தான், கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத போது எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இந்த ஆட்சியில? திராவிட இயக்க சிந்தனை, திராவிட இயக்க வரலாறு அப்படின்றது எளிய மக்களின் கடவுள் நம்பிக்கைக்கோ அல்லது அவங்களுடைய நம்பிக்கைக்கோ விரோதமானதல்ல, அந்த மக்களின் உரிமைகளை வாங்கி தர்றதுதான் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இப்போது இருக்கிற இளைஞர்களை பாஜக வந்து திமுக இந்து விரோத கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு முத்திரையை குத்துறாங்க. அதை இளைஞர் மத்தியில அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நீங்க ஏதாவது உருவாக்கியிருக்கீங்களா, இல்ல உருவாக்குறதுக்கான திட்டம் இருக்கா? தேர் இருக்கிறதா இருக்கட்டும், கோயில் பராமரிப்பா இருக்கட்டும், அறநிலைத்துறை முதல்ல ஆரம்பிச்சது கலைஞர் ஆட்சியில தான். திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் வந்து அதிகமான தேர் புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்கு. நம்ம திராவிட முன்னேற்ற கொள்கை வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எனக்கு எந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னோட வீட்டுல பூஜை அறையோ எதுவும் கிடையாது. எங்களுடைய தாத்தா பாட்டி படங்கள் இருக்கும், எங்களுடைய முன்னோர்கள் படம் இருக்கும். அதை வணங்கிக்கிட்டு தான் அடுத்த ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தாலும் இந்த மாதிரி ஊருக்கு போறதுனால முன்னோர்கள் படத்தை வணங்கிட்டு போறதா பழக்கம். பாஜக அதோடைய ஒரு மத அரசியலை இந்த இந்து அல்லாதவங்கிற மாதிரி ஒரு அரசியலை வந்து இங்க கொண்டு வராங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கண்டிப்பா நிச்சயமா எடுபடாது. நம்ம திராவிட முன்னேற்றம் கேட்கறது வந்து எங்களுடைய கொள்கை வந்து சமூக நீதி, அனைவருக்கும் பொதுவா இருக்கணும். எந்த மதமா இருந்தாலும், எந்த இதுவாக இருந்தாலும், சாதியா இருந்தாலும், எந்த சமுதாயமா இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. மற்றவங்க எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறதுக்காக நான் நம்பிக்கை உள்ள போய் நான் கொச்சப்படுத்த மாட்டேன். அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய உரிமை. அதே மாதிரி என்ன வந்து நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் உங்களுடைய நம்பிக்கையை நான் புண்படுத்த மாட்டேன், என் நம்பிக்கையை நீங்க புண்படுத்தக்கூடாதுன்னு என்னோட கொள்கை. பாஜக அந்த விமர்சனத்தை இது வரைக்கும் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அதிமுக அமைச்சர்களே அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. மாஃபா பாண்டியராஜ் போன்றவங்க. பாஜகவும் அதிமுகவும் நீங்க எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? எந்த விதத்துல பிரிச்சு பாக்குறீங்க? வேற கட்சி இல்ல, வேற கட்சி கொள்கை என்ன? 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, பாஜக பேச வேண்டியதுல அதிமுக பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு. அமைச்சர்கள் 2-3 பேர் அதே மாதிரி சங்கிகள் போடுற ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திரு கேடி ராஜேந்திரன் பாஜக கிட்டத்தட்ட ஒரு சங்கியாவே மாறிட்டாரு, RSS காரவே மாறிட்டாரு. நேற்று பாத்தீங்களா, பத்திரிகையாளர் வந்து இனிமே திருப்பி ஏதாவது கேள்வி கேட்டோன்னு அடிச்சிருவேன்னு எல்லாருமே மிரட்டுறாரு. ஸோ நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிமுக வேற, பாஜக வேற கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பாஜக தெரியும் அங்க வந்து ஒரு சரியான ஒரு தலைமை இல்லை. எப்படியாவது உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னா
அதிமுக தான் அவங்களுக்கான ரூட்டு அப்படின்னு பாஜகவுக்கு தெளிவா தெரியும். அதை நோக்கி தான் அவங்க பயணப்பட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம அதிமுக அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. சரி, அப்போ அதிமுக சில இடங்களை வெற்றி பெறுந்தே வச்சுங்களேன், உங்க கருத்துப்படி பாஜக வெற்றி அடைஞ்ச மாதிரி தானே? ஆமா, ஏதோ ஒரு வகையில. ஆமா, நான் சொல்றது தானே. நீங்க அதிமுகக்கு போடுற ஓட்டு, மோடிக்கு போடுற ஓட்டு, நீங்க ரெட்டையலைக்கு போடுற ஓட்டு, மறைந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு போடுற ஓட்டு இல்ல, அது மோடிக்கு போடுற ஓட்டு. தாமரைக்கு போடுறதும் ஒண்ணுதான், ரெட்டலைக்கு போடுறதும் ஒண்ணுதான். இதுதான் நான் தெளிவா பிரச்சாரத்துல பேசுறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் சொல்லுகிற போல, கூட்டணி கட்சி தலைவர் சொல்லுவது போல, இது வந்து பாசிசத்தை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது, அதனால தான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாஜகவோட வளர்ச்சி, அதை வளர்ச்சியா பாக்குறீங்களா, இல்ல அவங்க நடத்தின வேல் யாத்திரை அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக வந்து சுத்தமா வளரவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. கண்டிப்பா ஒரு வளர்ச்சி இருக்கு. ஆனா அவங்களுடைய திட்டங்கள், அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த பாசிச மத அரசியல் பேசுறாங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. இங்க இருக்கிற மக்கள் அது ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். நான் வந்து பாஜகவே இங்க கிடையாது அப்படிலாம் சொல்லலை. அது அவங்களும் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. 3 வருஷமா அவங்க வேல் யாத்திரை அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க, வராங்க. கண்டிப்பா அவங்க வந்து அதிமுக வச்சு ஏதாவது ஒரு வாக்கு சதவீதம் வாங்கிட முடியுமோ, இல்ல ஒரு சட்டமன்றத்துக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலாமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டாங்கிறது என்னோட கணிப்பு. அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் அப்படின்ற ஒரு குரல் எல்லா தேர்தலையும் ஒலிக்கும். அதிமுக வேணாம் திமுக வேணாம், ஒரு 3வது அணி, ஒரு மாற்று அணி அப்படின்றது. இப்போ வந்து மக்கள் நீதி மையம், கமலஹாசன், நாம் தமிழர் சீமான், இப்போ அந்த மாதிரியான கட்சிகள்ல இளைஞர்கள் நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா போவாங்க. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்க அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சுட்டு இங்க வந்துருவாங்க. அப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா போவாங்க. அந்த ஒரு புது இது இருக்கும்போது அது கண்டிப்பா இருக்கும். கமல் சார் வந்து சினிமால பெருசாக சாதிச்சவர். அந்த சீமான் அவர்களை விட்டா நல்லா சூப்பரா பேசுவாரு. அவர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் கேட்டது கிடையாது, என்ன திட்டி தான் நிறைய கேட்டிருக்கிறேன். ஆனா நேரா போய் பார்க்கும்போது ரொம்ப பாசமா பேசுவார், தம்பி அப்படின்னுவாரு. அதனால கண்டிப்பா போவாங்க. கண்டிப்பா அந்த கவர்ச்சி இருக்கும். போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் உண்மையான சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுகவை நோக்கி வருவாங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கழகங்கள் இல்லாத தமிழகம் வேணும் அப்படின்றதான் கமலஹாசன் இப்ப திருப்பி கலைஞர் இருக்கும்போது ரொம்ப பிஸியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த சர்க்கரை நாற்காலியே நானும் தள்ளிட்டு வந்தேன்ல சொன்னாரு. சக்கரை நாற்காலி தேவையில்லைன்னு சொன்னாரு. அது கைத்தட்டலுக்காக சொன்னது. அப்புறம் அது எதிர்வினை ஆனோடனே அப்படியே பல்ட்டி அடிச்சாரு. இப்ப நீங்க தான் முதல் முறையா வந்து உதயசூரியன் தான் அதிகமான இடத்துல நிக்கணும் அப்படின்ற குரல் பேசுனீங்க. கட்சிக்காரங்களோட எண்ணம். சரி, நீங்க காங்கிரஸ்காரங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க காங்கிரஸ் நிறைய இடத்துல நிக்கணும். அது அவங்களோட எண்ணம். உங்களுடைய எண்ணமோ கட்சிக்காரங்களோட எண்ணமோ அது நிறைவேறி இருக்கா? இப்போ என்ன கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு 187 நிக்கிறோம். இன்னும் ஒரு 13 நின்னுதான் ஒரு 200 நின்று இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. இல்ல, மாற்று கட்சிகளோட குரலும் சட்டமன்றத்தில் கண்டிப்பா கண்டிப்பா ஒலிக்கணும். இப்போ என்னன்னா இந்த பாஜக வந்து நம்ப முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து கடைக்கு போய் பொருள் வாங்குற மாதிரி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில வாங்குற மாதிரி. இங்க மட்டும் இல்ல, பல்வேறு மாநிலங்கள்ல இதான் பண்ணிட்டு வராங்க. அதனால நம்ம அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரே குறிக்கோள். இந்த பாஜகவையும் அதிமுகவையும் ஒழிக்கணும். முக்கியமா இந்த பாசிச பாஜக, மோடி அவர்களுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியை ஒழிக்கணும். அதுக்காக எல்லா நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப பெரிய மனதோடு தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் அமைஞ்ச அதே கூட்டணி வெற்றி கூட்டணி. சரி, கண்டிப்பா இந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரி வெற்றி பெறும்னு நான் நம்புறேன். அதிமுக பொதுவாக வந்து எல்லா விஷயமும் நாங்க வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான சில விஷயங்கள் திமுக தேர்தல் அறிக்கையிலும் இருக்கு. மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு இருக்கு. ஏன்னா சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா கண்டிப்பா வந்து நானே தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், நீட் தேர்வெல்லாம் வந்து முதல் சட்டமன்றத்துல நீங்க போடணும், இல்லைன்னா நான் இளைஞர் மாணவர்களாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. சரி, ஜல்லிக்கட்டு கூட தான் தீர்ப்பு வந்துச்சு. அப்புறம் எப்படி பண்ணாங்க? ஜல்லிக்கட்டு இந்தியா முழுக்க பேண்ட் தானே, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது இல்ல. அது ஒரு மக்கள் எழுச்சி. அதே மாதிரிதான் நீட்டு கண்டிப்பா மக்கள் எழுச்சி ஏற்படும். தமிழக சட்டமன்றம் நினைச்சா நடந்திருக்கலாம்னா இப்பவே நடந்திருக்கலாமே. ஆமா, சரி, இவங்க தான் அடிமையாச்சே. பாஜக சொல்றதானே இவங்க கேட்பாங்க, மக்கள் சொல்றது எப்படி கேட்டுருக்காங்க. அங்கிளுக்கு ஆளாத்தி எடுத்தே ஆகணும் முடிவு. தேங்க்யூமா. அர்ஜுமன்ல இருந்து ஒரே போராட்டம். பொதுவா திராவிட இயக்க தலைவர்கள், பெரியார் தொடங்கி நீதி கட்சியில இருந்து அது தொடங்குது.
படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் இப்படிதான் திராவிட இயக்கம் வந்து அது பெரியார்ல இருந்து அண்ணா, கலைஞர், முரசொலி மாறன் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது. உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? கொரோனா காலத்தில் நிறைய எல்லாருக்குமே ஃப்ரீ டைம் இருந்துச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ சின்ன சின்ன புத்தகங்களாக படிக்க ஆரம்பித்தேன். அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பதிப்பகத்திலேருந்து புத்தகங்கள்லாம் அனுப்பிச்சாங்க. அப்புறம் அண்ணன் கோவிலன் அவர்கள் வந்து நக்கீரன் பதிப்பகத்திலேருந்து போட்ட புத்தகங்கள்லாம் அனுப்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன புக்குகளாக திராவிட கொள்கைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் திருவல்லிக்கேணிலேருந்து திருவாரூர் வரைன்னு ஒரு புத்தகம் திராவிட இயக்க வரலாறு ஒன்று, அந்த புக்கை நான் வந்து அறிமுகம் செஞ்சு அந்த புக்கை பற்றி பேசணும்னு சொல்லி அப்போ கொரோனாக்கு முன்னாடி சொல்லுது. அப்போ அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். இந்த கொரோனா காலத்தில் தலைவர் 3 வருஷமாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சால்வை பூங்கத்துக்கு பதிலாக புத்தகங்கள் கொடுங்க. இப்போ திராவிட இயக்கமே வந்து இப்போ பேசி படித்து எழுதி வளர்ந்த இயக்கம் அது. அதனால நானும் என்னுடைய இளைஞரணி தம்பிமார்களுக்கு புத்தகங்கள் கொடுங்கன்றேன். அனிதாவோட அண்ணன் திரு முனிரத்னம் வந்து என்னோட ரெகுலராக டச்சில் இருக்காப்புல. அவருடைய தங்கை அனிதா பேரில் வந்து ஒரு புத்தகம் லைப்ரரி வச்சிருக்கிறாரு. அங்கே தேவையான புத்தகங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு வேற வேற அனுபவத்தில் வச்சு பிரித்து சின்ன சின்ன அங்கே இருக்கிற புத்தகங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ புத்தக கண்காட்சிக்கு தான் எனக்கு விட்டாங்க சிறப்பு விருது. புத்தகம்லாம் வெளியிட்டீங்க. அதான் இப்போ திராவிட இயக்கம் சார்ந்து திமுக சார்ந்து இருக்கிற எழுத்தாளர்கள் இல்ல திமுகல இருக்கிற எழுத்தாளர்கள் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறது இளைஞரணி செயலாளர் இருக்கீங்க. கண்டிப்பா இருக்கு. அந்த திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்கத்தோட வரலாறு முதல்ல நம்ம இப்ப இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நாங்க வந்து சுபவி அண்ணனை வச்சு நிறைய தலைவர் வந்து நான் இளைஞரணி பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறமே பாசறை கூட்டம் நடத்துங்க. தலைவர் இளைஞரணி செல்லா இருக்கும் போது நிறைய பாசறை கூட்டம் நடத்துவாங்க. 2 நாள் நடக்கும். அப்பெல்லாம் முதல் நாள் வந்து ஸ்பீச்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு டாபிக் கொடுத்து திராவிட இயக்க வரலாறு, மொழிப்போர் வரலாறு, இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு பண்ணுவாங்க. தலைவர் என்னை கூப்பிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. மாசம் ஒன்று நடத்தணும் அப்படின்னாங்க. மாசம் நடத்த ஆரம்பித்தோம். சுபவி அண்ணன் வந்தார், அண்ணன் நாராசா வந்தாங்க, அண்ணன் திருச்சி சிவான் வந்தாங்க. முன்னாடி மாதிரி இப்போ 2 நாள்லாம் வச்சு பண்ண முடியாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அந்த யங்ஸ்டர்ஸ், இந்த ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனில் அவங்கள வந்து ஒரு 6 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே பெரிய கஷ்டம். அதனால ரெண்டு இதாக பிரிச்சுக்கிட்டு ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு செஷனில் வந்து திராவிட இயக்க வரலாறு சிறப்பு பேச்சாளர் வந்து அவங்க பேசுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க கீழே வந்திருக்கிறவங்க, புதுசாக இளைஞர்களில் சேர்ந்திருக்கவங்க, பொறுப்பில் வந்திருக்கவங்க, அவங்க கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இந்த மாதிரி கலந்துரையாடல் கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் மாலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாவில் எப்படிலாம் நம்ம ஆக்டிவாக இருக்கணும், இப்போ அது ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பயிற்சிகள் நடக்கணும். அப்புறம் சுபவி அண்ணன் வந்து திராவிட பள்ளின்னு ஒன்று ஆரம்பித்தார். இந்த கொரோனா டைமில் திராவிட பள்ளி ஆரம்பித்தார். அதுக்கு இளைஞரணி சார்பாக ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த பயிற்சியும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட பிஸியான இந்த நேரத்தில் இந்த பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.